ஃப்ரெண்டு சொன்னார், என் கூட தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னை பார்த்துட்டு அவர் கிளம்பி போனோடனே என் நண்பருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது யார் அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கும் தெரியாது, உங்களை நான் பார்க்கணும், இந்த கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுக்கணுன்னு தான் நான் வந்து காரை நான் திறக்கும் பொழுது அந்த பக்கத்தில் அந்த சன்னியாசி நின்றுட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், நீ யாரை பார்க்க போறியோ அந்த அம்மாவை நானும் பார்க்கணும், என்னையும் கூட்டிகிட்டு போன்னு சொன்னார். அதனால் நான் உங்களை பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன். உங்களை பார்த்ததுக்கப்புறம் அவர் காரில் ஏறி உட்காந்துட்டு பாம்பன் சுவாமி ஆசிரமத்தில் விட்டுரு அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இந்த உலகம் பாராட்டுற அளவுக்கு இவங்க ஒரு பெரிய ஆளாக வருவாங்க, இவங்களுடைய வாக்கு பலிதம் இருக்கும், இவங்களுக்கு ஜோதிட ஞானம் உண்டு அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் சொன்னார். நான் பாம்பன் சாமி ஆசிரமத்தில் விட்டுட்டேன், அவர் யாருன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு 6 மாதம் கழித்து அந்த நண்பர் ஃபோன் பண்ணார், மேடம் சாமி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். ஸோ அவங்க அட்ரஸ் கேட்டுட்டு நானும் போனேன். அப்போ பெரியவர் கேட்ட ஃபஸ்ட்டு விஷயம், உன்னை எடுத்து படின்னு சொன்னனே நீ ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு விருப்பம் இல்லை சாமி, எனக்கு அவசியமும் இல்லை, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னேன். விதி உன்னை விடாதுன்னு சொன்னார். இந்த உலகம் பாராட்டுற அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆளாக வருவ, கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை நீ எடுத்து படிக்கணும்னு சொல்லி திரும்பவும் என்னை பெரியவர் வந்து வற்புறுத்தினார். அப்போ 2006 நான் அவரை பார்க்கும் பொழுது, அப்புறம் அவரினுடைய சொல் வந்து என்னால் தட்ட முடியல. அதுக்கப்புறம் தான் நான் ஜோதிடம் எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் மாலாமணியன் வந்து ராஜ் டிவியில் வந்து அப்போ சிஇஓவாக இருந்தாங்க. ஸோ 2011ஆம் ஆண்டு நான் ராஜ் டிவியில் முத பெண்கள் நேரம் அப்படிங்கிற ஒன்று மாலாமணியன் தான் எனக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்தாங்க.